தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் சத்தியத்தை வழிநடத்திச் செல்லும் பக்தி. நான் மானிடர்களை சத்தியத்தின் வழியில் நடத்திச் செல்லும் பூஜை. வரம் பெற்ற சக்தியின் மூலமாக சிந்து ஸ்ரீஹரியிடம் சண்டையிட்டான். அமர அஸ்திரத்தை உபயோகப்படுத்தி சிந்து தேவர்களை சிறையில் அடைத்தான். ஸ்ரீஹரி சிந்துவிற்கு விருந்தாளியாக வருவதாக வரமளித்தார். தன் தாய் உக்ராவின் உண்மை கதையை கேட்ட சிந்து அதிர்ச்சி அடைந்து மனம் மாறினான். மயூரேஸ்வரர் வாக்கை கேட்டு தேவி லக்ஷ்மி நிம்மதி அடைந்தாள். அங்கு நாரதரின் அறிவுரையை கேட்டு சிந்துவின் சிறையில் இருந்த தேவர்கள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்ய துவங்கினார்கள். ஓம் மகா கணேசாய நமः, 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 ஓம் பரந்தேவாய நமः, ஓம் விஸ்வவர்தாய நமः, ஓம் மகா கணேசாய நமः, ஓம் மகா கணேசாய நமः, ஓம் பரந்தேவாய நமः, ஓம் விஸ்வவர்தாய நமः, ஓம் மகா கணேசாய நமः, ஓம் மகா கணேசாய நமः, ஓம் விஸ்வவர்தாய நமः, ஓம் பரந்தேவாய நமः. விஸ்வ சாம்ராட் அசுர அரசன் சிந்து, அசுர மகாராணி வர்ணாட்சிக்கு விஸ்வ சாம்ராட் அசுர அரசன் சிந்து, அசுர மகாராணி
வர்ணாட்சிக்கு அமரவரம் பெற்ற விஸ்வ சாம்ராட் சிந்துவிற்கு ஜெய். சேனாதிபதி பிரபோச்சன், என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். சிறையில் இருக்கும் தேவர்கள் நாமளிக்கும் உணவை அருந்த மறுக்கிறார்கள் மகாராஜா. தேவர்களுக்கும் ஸ்ரீஹரிக்கும் ஒன்றாக சமைத்தீர்களா? இல்லை மகாராணி, சிறையில் இருக்கும் தேவர்கள் மற்றும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கும் தனியாகத்தான் நாங்கள் உணவை சமைத்திருக்கிறோம். தேவர்கள் உணவருந்த மறுப்பதற்கு காரணம்? மன்னியுங்கள் அசுர அரசே, தேவர்கள் கூறுகிறார்கள் இன்று அவர்களுக்கு சங்கடகர சதுர்த்தியாம். சங்கடகர சதுர்த்தி? அப்படியென்றால்? எனக்கு அது புரியவில்லை அசுர அரசே. ஆனால் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ மகா கணேசரை பூஜிக்கிறார்கள். மகா கணேசரை பூஜிக்கிறார்களா? அதுவும் என் அரண்மனையிலா? அது எப்படி? இது என்னை எதிர்த்து தேவர்கள் செய்யும் சூழ்ச்சிதான். என்னுடைய அரண்மனையில் மகா கணேசரை ஆராதிக்க அனுமதி தரமாட்டேன், ஒருபோதும் தரமாட்டேன். என்னுடைய வரம் பெற்ற சக்தியின் மூலம் இப்பொழுதே நான் அந்த தேவர்களை தண்டித்து காட்டுகிறேன். சிறையின் கதவை திறந்துவிடு. என்னாயிற்று சேனாதிபதி? சிறையில் இருந்த தேவர்கள் எங்கே? மன்னியுங்கள் அசுர அரசே, சிறையில் இருக்கும் தேவர்களின் குரல் எங்களுக்கு நன்றாக ஒலிக்கிறது. எனக்கு ஒலிக்கவில்லையே. தேவர்களின் திவ்ய சக்தி இன்னும் நஷ்டமாகாமலா இருக்கிறது? பிறகு எப்படி அவர்கள் மறைந்தார்கள்? அந்த தேவர்களை இங்கிருந்து அழைத்து செல்ல ரகசியமாக யாரும் வந்தார்களா? இல்லை அசுர அரசே, இந்த கடுமையான சிறைக்குள் தேவர்கள் மட்டுமல்ல, யாருமே ரகசியமாக வர முடியாது. நிச்சயமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது சேனாதிபதி. இல்லை என்றால் அந்த சக்தி இழந்த தேவர்கள் இங்கிருந்து எப்படி மறைந்திருக்க முடியும்? தவறு நடக்க சந்தர்ப்பமே இல்லை அசுர அரசே. எதிர்த்து பதிலை கூறாதே சேனாதிபதி. என்னுடைய வரம் பெற்ற சக்தியின் மூலம் அந்த தேவர்களை நான் அவசியம் தண்டித்தே தீருவேன். ஆனால் அதற்கு முன் என்னை எதிர்த்த உன்னை நான் விடமாட்டேன். ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி குரல் கேட்கும் பொழுது சராசரத்தில் அசுரர்களின் ஆதிக்கம் அழிந்து நிம்மதி நிலவ போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது சுவாமி. நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும் தேவி. இருந்தும் உன்னுடைய மகன் மயூரீஸ்வரர் மனம் இறங்க வேண்டுமே. தாயே, தந்தையே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையில் முழுமையாக ஈடுபட இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது அல்லவா? இன்னும் சமயம் இருக்கிறது, ஆனால் அதிக சமயம் இல்லை. அத்தனை நாள் காத்திருக்க முடியாது. தாங்கள் ஏன் ரகசியத்தை போல் இப்படி புதிர் போடுகிறீர்கள் சுவாமி? உண்மையை கூறுங்கள், மயூரேஸ்வரன் என்ன செய்ய வேண்டும்? தாயே, எனக்கு தந்தையின் வார்த்தை நன்றாக தெரிகிறது. ஆனால் அந்த சமயம் வெகு தொலைவில் இருக்கிறது. அதை அருகில் வர செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன். விருந்தாளியான ஸ்ரீஹரி, அந்த துஷ்ட தேவர்கள் மறைந்து போனதற்கு நீங்கள் தான் காரணமா? உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி மறைய முடியும் அசுர அரசே? உனக்கு விருப்பமில்லாத காரியம் எதையும் செய்ய மாட்டேன். பிறகு எதுவும் தெரியாதது போல் அமர்ந்து ஏன் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
இந்த சராசரத்தில் எனது யோக நித்திரை பிரசித்தமானது அசுர அரசே. யோக நித்திரையில் நான் ஆழ்ந்திருக்கும் போது கூட இந்த சராசரத்தின் ஒவ்வொரு அணுவும் என் கவனத்தில் இருக்கும். ஸ்ரீஹரி, அப்பொழுது இங்கு சிறையிலிருந்து மறைந்த அந்த தேவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? நீ தவறு செய்கிறாய் சிந்து. உன்னுடைய அரண்மனையின் இருண்ட அறைக்குள் தேவர்களை வைத்திருப்பது நல்லதல்ல. ஆனால் அவர்கள் இப்பொழுது அந்த சிறையில் இல்லையே. ஒருவேளை அப்படி நீ நினைத்து தவறு செய்யக்கூடும். இல்லை என்றால் மகா கணேசரை அவர்கள் வேண்டும் குரல் இவ்வளவு சமீபத்தில் கேட்க வாய்ப்பே இல்லை. என்னை குருடன் என்று எண்ணிவிட்டீர்களா ஸ்ரீஹரி? என்னால் இப்பொழுது உங்களை பார்க்க முடிகிறது, சிறையில் இருக்கும் அந்த தேவர்களை பார்க்க முடியாதா? அவசியம் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய் அசுர அரசே? இவை அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்கிறாயா? அந்த துஷ்ட தேவர்கள் செய்த சூழ்ச்சி உங்களுக்கு தெரியாதென்றால் பிறகு எப்படி தாங்கள் கூறினீர்கள் காணாமல் போன தேவர்கள் அரண்மனையின் இருண்ட அறைக்குள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்று? இப்பொழுது நானே அங்கு பார்த்துதான் வருகிறேன். அவர்கள் அங்கு இல்லை. ஆனால் நீங்கள் அசுர அரசா சிந்து, நீ என்னிடம் வரம் பெற்று என்னை விருந்தாளியாக இங்கு வரவழைத்தாய். விருந்தாளியாக வந்தவரிடம் இப்படி விவாதம் செய்வது நல்லதுதானா? விருந்தாளியாக வந்தவன் சூழ்ச்சி செய்தால் ஸ்ரீஹரி, அவன் விருந்தாளியே அல்ல, எதிரியாக மாறிவிடுவான். அசுர அரசா சிந்து, உனக்கு வரம் அளித்த மரியாதையின் காரணமாக நானும் உனக்கு மரியாதையை தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ என்னை எதிரியாக நினைக்கத் தொடங்கிவிட்டாய். பிறகு வரதானத்திற்கு மரியாதையும் இல்லை, நான் விருந்தாளியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்பொழுது தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் ஸ்ரீஹரி? தங்களுக்கு விருந்தாளியாக இருக்க விருப்பம் இல்லையா? யார் விவேகம் இல்லாமல் பேசுகிறார்களோ, யாருடைய இதயத்தில் துன்மார்க்கமும் அட்டகாசமும் இருக்கிறதோ, அவர்களிடத்தில் நான் விருந்தாளியாக இருக்க விரும்பவில்லை. எங்கு தேவர்களை மறைத்து வைக்க வேண்டிய பிரச்சனை வந்ததோ, அவர்களை என் யோக நித்திரையின் மூலம் கண்டுபிடிக்க முடியும், திவ்ய திருஷ்டியின் மூலம் காண முடியும். என்னிடமே உன் மாயையை காண்பித்து விட்டாயா? அசுர அரசனிடமே உன் மாயையை காண்பித்து விட்டாயா ஸ்ரீஹரி? அசுர குரு சுக்ராச்சாரியர் கூறியது உண்மைதான். நீங்கள் எப்பொழுதும் மாயை செய்பவர்தான், செய்து விட்டீர்கள். ஆனால் மாயை என்றும் உண்மையாக மாறிவிடாது. மாயை செய்தவனை நான் விடமாட்டேன். நான் வைகுண்டத்தை ஆக்கிரமித்து இந்த மாயைக்கு நான் அவசியம் பழிவாங்கியே தீருவேன். என்னவாயிற்று சுவாமி? அவன் பயங்கர மாயை செய்து விட்டான் மகாராணி. மாயையா? என்ன மாயை? யார் மாயம் செய்கிறார்கள்? என்னுடைய தவறின் காரணமாக நான் ஏமாந்து விட்டேன் மகாராணி. அசுர குரு சுக்ராச்சாரியார் முன்பே அந்த மாயை நிறைந்தவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்தார். ஆனால் அப்பொழுது நான் அவர் வார்த்தையை கேட்கவில்லை. குருவின் வார்த்தையை கேட்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். தாங்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் அறிவுரையை கேட்காமல் தவறு செய்கிறீர்கள் சுவாமி. என்னுடைய தவறையும் குற்றத்தையும் எடுத்துக்காட்டாதே மகாராணி. சுக்ராச்சாரியரின் பேச்சையை கேட்காமல் விட்டதற்கு காரணம் இதுதான். அந்த விஷ்ணு நம்மிடம் விருந்தாளியாக இருக்கும் வரை சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் நம்மை எதுவும் செய்யாது என்று நம்பினேன். ஆனால் இப்பொழுது தேவர்களின் ஸ்ரீ மகா கணேசர் ஆராதனை அவசியம் நிறைவு பெறும். அதன் பிறகு தாங்கள் சுவாமி தங்கள் நிலை. மகாராணி வர்ணாக்ஷி, நீயும் என் எதிரியாக மாற முயற்சிக்கிறாயா? ஒரு பெண் என்னை எதிர்த்து பேசுவது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. இனி என்னிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசு. கௌரிபுத்திரன் கணேசன் கூறினார், சுவாமிக்கு எந்த கஷ்டமும் வராது என்று. மயூரேஸ்வரன் ஸ்ரீ கணேசனும் கூறினார், சமயம் வரும்பொழுது சிந்துவின் வதம் அவசியம் நேரும் என்று. விருந்தாளி என்ற பெயரில் சிந்து சுவாமியை சிறை வைத்திருக்கிறான். சுவாமி எதற்காக இந்த லீலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்பொழுது உன்னுடைய சுவாமி என்னுடைய அரண்மனையிலிருந்து மறைந்து சென்று விட்டார் தேவி லட்சுமி. அவர் என்னிடம் பயங்கர மாயை செய்து விட்டார். தேவர்களும் அவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள்.
நான் அவர்கள் இருக்கும் இடமான வைகுண்டத்தை சர்வநாசம் செய்ய போகிறேன். எச்சரிக்கிறேன் சிந்து, இந்த வைகுண்டம் புனிதமான கஷேத்திரம். இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்றால் நீ அதிக காலம் உயிரோடு இருக்க முடியாது. நீயும் நன்றாகத்தான் பேசுகிறாய் சுந்தரி. இப்பொழுது உன் கண் எதிரிலேயே வைகுண்டத்தை சர்வநாசம் செய்ய போகிறேன். நான் உன்னை என்னோடு அழைத்துச் செல்கிறேன், என்னுடைய ராணியாக்குகிறேன். என்னுடைய வரம் பெற்ற சக்தியை பார். அமராஸ்திரமே வந்துவிடு. என் ஆணையை மீறி நடந்ததன் விளைவை பார்த்தாயா சிந்து? இப்பொழுது விஷ்ணுவை நீ விரோதியாக பார்த்த காரணத்தால் அனைத்து தெய்வீக சுபசக்திகளும் உன்னை விரோதியாக பார்க்கிறது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அசுரகுரு? நான் கூறுவதில் சந்தேகம் கொள்ளாதே சிந்து. இப்பொழுது குழம்புவதற்கு நமக்கு நேரமில்லை. நீ சுபசக்தியிடம் மாட்டிக்கொண்டு விட்டாய். வா, உன் அசுர சக்திகளை எழுப்பிவிட்டு சுபசக்திகளோடு மோதவிடு. தாங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை அசுரகுரு. இன்னும் புரிவதற்கு என்ன பாக்கி இருக்கிறது? அமராஸ்திரத்தை நான் பயன்படுத்தியும் ஏன் அது பலனளிக்கவில்லை? தாங்கள் அதை அர்த்த சாஸ்திரத்தில் எனக்கு கற்றுத்தரவில்லையா? நான் முன்பே கூறினேனே சிந்து, மாய விஷ்ணுவின் காரணத்தால் சராசரத்தின் அனைத்து சக்திகளும் உன்னை விரோதித்துக் கொண்டு விட்டது. ஆனால் நான் ஆராதிக்கும் வரம் தந்த சூரிய பகவான் என்னை எதிரியாக எண்ண மாட்டாரே. உன் ஆராதனைக்குரிய சூரியன் கூட விஷ்ணுவின் நண்பன் தான். அவனும் சூரிய நாராயணன் தான். அவன் மறைந்த உருவத்தில் வந்து உன் வரதானத்தின் சக்தியை அழித்து விடுவான். இப்பொழுது நீ உன் அசுர சக்தியை வரவழைத்து பூலோகத்திலும் சொர்க்கத்திலும் ஆதங்க சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்து. ஆதங்க சாம்ராஜ்யமா? ஆம் சிந்து. ராஜநீதியை பின்பற்றுவதற்கு 2 வழிகள் இருக்கின்றது. முதலில் லோகதந்திரம், இரண்டாவது ஏகதந்திரம். நீ லோகதந்திரத்தை சுயமாக ஸ்தாபிக்க முயற்சி செய்த போது துஷ்ட தெய்வங்கள் உன்னை எதிர்த்து சூழ்ச்சி செய்து அதை முழுமையடையாமல் செய்து விட்டார்கள். இப்பொழுது ஏகதந்திரத்தை பயன்படுத்தும் சமயம் வந்துவிட்டது. ஏகதந்திர சாம்ராஜ்யத்தை அமைக்கும் சமயமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அசுரகுரு. நீ எந்த சக்தியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த சக்தியை மனதில் எண்ணிக்கொண்டு சராசரத்தை நோக்கி கோஷமிடு. யார் அதை ஏற்று உன் பின் வருகிறார்களோ அவர்களுக்கு அபயமளி, ஏற்காதவர்களுக்கு மரணம் அளித்து விடு. அப்படியே ஆகட்டும் அசுரகுரு. அசுரவீரா சிந்து, துஷ்ட தேவர்கள், மாயனான விஷ்ணு அனைவரும் மகாகணேசரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். உன்னிடம் வரம் பெற்ற சக்தி இருக்கிறதோ இல்லையோ, உன்னிடம் இருக்கும் அசுர சக்தி எந்த ஒரு வரத்தின் சக்திக்கும் குறைந்ததல்ல. சென்று சராசரத்தில் ஆதங்க ராஜ்யத்தை நடத்த ஆரம்பி. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. பிரபு, என்ன லீலை இது? சிந்து அழிவதற்கு நீண்ட காலம் இருக்கிறது என்றீர்கள். ஆனால் இப்பொழுது அவன் என்னருகில் வந்துவிட்டான். மகாதேவன் வேறு சமயம் வரும்பொழுது தாங்கள் வருவீர்கள் என்றார். வந்துவிடுங்கள் பிரபு, தரிசனம் தாருங்கள் ஸ்ரீஹரி. விஷ்ணு பிரியையான தேவி லக்ஷ்மி, இங்கு என்னை வரவழைத்ததன் காரணம் என்ன? தேவி லக்ஷ்மி, நமது வைகுண்டத்தை காப்பாற்ற கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசனே இங்கு வந்து துஷ்ட அரசனின் அமரஸ்திரத்தை திருப்பி அனுப்பிவிட்டார். உனக்கு இது கூடவா தெரியவில்லை?
வைகுண்டத்தை காப்பாற்ற நான் தான் அனுப்பினேன் என்று. அப்படி என்றால் துஷ்ட சிந்து மீண்டும் வைகுண்டத்தை ஆக்கிரமிக்க வருவானா? சிந்து வைகுண்டத்தை கைப்பற்ற வருகிறான் அல்லது வரவில்லை, அவனை எதிர்த்து யுத்த சங்கை முழங்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. யுத்த சங்கை முழங்கப் போவதில்லையா? வணங்குகிறேன் ஸ்ரீஹரி, வணங்குகிறேன் தாயே லக்ஷ்மி. சூரிய தேவா, ஒரு துஷ்ட அரசனுக்கு வரதானம் வழங்கியதன் பலனை பார்த்தீர்கள் அல்லவா? விதியின் வினை பயனை எண்ணி வரத்தை தந்துவிட்டேன். துஷ்டன் சிந்து செய்யும் அட்டகாசத்தை எண்ணி வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டால் அனைத்தும் சரியாகி விடுமா சூரிய தேவா? சராசரத்தை பாடுபடுத்தும் அந்த துஷ்டன் சுபசக்திகளுக்கு எதிரான காரியங்களை செய்து அனைத்து சுபசக்திகளும் சேர்ந்து அவனை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. அவசியம் பிரபு, அதற்கான வழிகளை நான் தேடுகிறேன். அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கத்தான் நான் இப்பொழுது தங்களை தேடி வந்திருக்கிறேன். கூறுங்கள், எனக்கு என்ன ஆணை பிரபு? சூரிய தேவா, அசுர அரசன் சிந்து செய்யும் காரியங்கள் தற்போது எல்லையை மீறி போய்கொண்டே இருக்கிறது. சுக்ராச்சாரியாரின் அறிவுரையின்படி அவன் ஆத்தங்க சாம்ராஜ்யத்தை அமைத்து சராசரத்தில் அட்டகாசங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போது நாம் அனைத்து சுபசக்திகளும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருடன் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். அவசியம் பிரபு. மயூரேஸ்வரரின் மூலம் வதம் செய்வதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அவசியம் பிரபு. மும்மூர்த்திகள், 3 தேவிகள், சராசரத்தின் அனைத்து சுப சக்திகளும் துஷ்ட ஆத்மாவிற்கு வரத்தை கொடுப்பதற்கு முன்னால் நன்கு சிந்திக்க வேண்டும் என்ற நீதியை வலியுறுத்த வேண்டும். எந்த துஷ்ட ஆத்மாவும் வரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். இன்றைய நிலையை பார்த்த பிறகும் தாங்கள் உணரவில்லையா சூரிய தேவா? நாம் வரத்தை யாருக்கும் கொடுப்பதற்கு முன்பு சற்று சிந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீ கணேஷ் இங்கு வந்து அமராசரத்தை திருப்பி அனுப்பவில்லை என்றால் வைகுண்ட லோகமே அதன் தாக்குதலில் இருந்து... தாயே, சராசரத்தில் அதிபயங்கரமான எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் வைகுண்ட லோகம், கைலாய லோகம், பிரம்மலோகத்திற்கு எந்த துன்பமும் ஏற்படுத்த முடியாது. சிந்து தனது அமராஸ்திரத்தை வைகுண்டத்தில் பயன்படுத்தியதால் வைகுண்டம் அதை தாங்கிய காரணத்தால் அவனே நஷ்டமடைந்தான். எனக்கு தெரியும் சூரிய தேவா, சிந்துவிற்கு தாங்கள் அளித்த வரதானம் சீக்கிரம் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. பிரபு, எத்தனை சிந்துவின் அட்டகாசம் அதிகமாகிறதோ அத்தனை அவனது வரதானம் குறைந்து கொண்டே போகும். ஆனால் என் கவலைக்கு காரணம் அதுவல்ல பிரபு. அந்த கவலை தங்களுக்கு மட்டுமல்ல, சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தான். தாங்கள் எந்த காரணத்தை பற்றி கூறுகிறீர்கள் சுவாமி? தாயே, அறியாமல் நான் கொடுத்த அமிர்தத்தை அவன் அருந்தியதால் சிந்து எப்பொழுதுமே அமரனாக இருப்பான். தங்கள் அனைவரின் கவலையும் சீக்கிரம் முடிவு பெற்றுவிடும் சூரிய தேவா. மூலப்பொருளின் அவதாரமான மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசர் சிந்துவிற்கு யுத்த சங்கை முழங்கும் போது தாங்கள் அவனுக்கு அளித்த அமிர்த கலசம் கூட அவனை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். தேவி லக்ஷ்மி, அகில சராசரத்தின் முன் சிந்து அழிவதைக் காண வாருங்கள். நாம் இருவரும் சென்று சேஷசைலத்தில் ஓய்வெடுத்து சிந்துவின் துஷ்டத்தனத்தின் அழிவை காணலாம். அவசியம் சுவாமி. வரதானம் பெற்ற சிந்து அழைக்கிறேன். வரம் பெற்ற சக்திகளை வாருங்கள். அசுர சேனைகளை எழுந்தருளுங்கள். உக்ராவின் மகன் அசுர அரசன் சிந்துவிற்கு வரதான சக்தி வந்தடையுங்கள். அசுர சேனைகளை வந்தருளுங்கள். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அசுர குரு சுக்ராச்சாரியாரே, தாங்கள் கூறியது உண்மைதான். என்னுடைய வரம் பெற்ற சக்தி வாய்ந்த சேனைகள் இன்னமும் காத்திருக்கிறது. அவைகள் எதுவும் ஆகவில்லை. அசுர குரு, தாங்கள் அளித்த இந்த சேனையின் சக்தியை வைத்து மகா கணேசரின் சிருஷ்டியை நான் அழித்து விடுகிறேன். சொர்க்கலோகம், பூலோகம், பிரம்மலோகம், வைகுண்டம் மற்றும் கைலாயம், எந்த தெய்வ இடத்தையும் என்னுடைய சேனையின் மூலம் நான் நிர்மூலமாக்குவேன். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அசுர வீரர்களே, அகில லோகத்தையும் கைப்பற்ற முயற்சி செய்யுங்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் மற்றும் மகா கணேசரின் பக்தர்களை தாக்குங்கள். அசுர அரசன் சிந்துவை சக்தி வாய்ந்தவன் ஆக்குங்கள். விடாதீர்கள், அனைவரையும் அழியுங்கள். எங்கு பார்த்தாலும் பக்தி, பூஜை மற்றும் ஆராதனைகளின் சத்தம் கேட்காமல் செய்யுங்கள். விஸ்வ சாம்ராட்
அசுர அரசன் சிந்துவிற்கு செல்லுங்கள் அசுர வீரர்களே, செல்லுங்கள். சராசரத்தில் மானிட இடமே இல்லாமல் அழித்து விடுங்கள். சுப சக்தியை நோக்கி வணங்கும் ரிஷி முனிவர்களை பூஜை செய்யாமல் தடுத்து அழித்து கொன்று விடுங்கள். சுப சக்திகள் இருக்கும் இடம் தெரியாமல் அழிய வேண்டும். செல்லுங்கள். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அமராஸ்திரமே வந்துவிடு. நான் இப்பொழுது அனைத்து சுப சக்திகளையும் என்னுடைய அசுர சக்திகளை கொண்டு அழித்துவிட்டு வருகிறேன். எச்சரிக்கிறேன் மயூரீஸ்வரா, உன்னை என்னுடைய அமராஸ்திரத்திலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. என்னுடைய திவ்ய சக்தியான அமராஸ்திரம் முதலில் இந்த கைலாயத்தை அழித்து நாசமாக்கிவிடும். அதன் பிறகு மயூரீஸ்வரனை அழித்துவிட்டு பிரம்மலோகத்தையும் வைகுண்ட லோகத்தையும் அழித்து நாசமாக்கிவிடும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, இந்த துஷ்ட அமராஸ்திரத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. நாராயண நாராயண, உன்னுடைய அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவ்வப்பொழுது வந்து உன்னை காப்பாற்றுவார் என்று நினைக்கிறாயா? உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசரை நோக்கி குரல் கொடு. அவர் உன்னை மன்னித்து உன் உயிரை காப்பாற்றுவார். அவரும் மகா கணேசர் அவதாரம் தானே, அவர் எப்படி என்னை காப்பாற்றுவார்? அசுர அரசே, முழு மனதோடு யார் அவரை அழைக்கிறார்களோ அவரை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார். கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசரை அழை மூர்க்கா, இல்லை என்றால் அந்தரத்திலேயே உனக்கு அகால மரணம். மூர்க்கா சிந்து, நீ சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக போகிறாயா அல்லது சாக போகிறாயா? மங்களமூர்த்திக்கு குரல் கொடு. ஏ மங்களமூர்த்தி, கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, என் உயிரை காப்பாற்று, என் உயிரை காப்பாற்று மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. ஆபத்தில் இருக்கும் போது என்னை அழைப்பவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமையில் ஒன்று சிந்து. என்னை கண்ண நேரம் எண்ணி யார் பிரார்த்தனை செய்தாலும் நான் அவர்களுக்கு அவசியம் உயிர் தானம் அளிப்பேன். நான் உன்னிடம் சரணடைய வரவில்லை கௌரி புத்ரா, என் உயிரை காப்பாற்றுவதற்காகவே உன் பெயரை பயன்படுத்தினேன். நீ என்னை தாக்க நினைத்தது தேவரிஷியின் அறிவுரையை கேட்டுத்தானே சிந்து? உன்னுடைய வதம் என் மூலமாக இல்லை, எனக்கு பிரியமான மயூரேஸ்வரரின் கரத்தால் தான் உனக்கு வதம். இப்பொழுது நீ செய்த பாவங்கள் அதிகமாகிவிட்டது அல்லவா சிந்து? மயூரேஸ்வரர் உன்னை வதம் செய்வதில் இருந்து நீ தப்பிக்க முடியாது சிந்து. ஓம் மகா கணேசாய நமः. 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 ஓம் மகா கணேசாய. கதவை திற. ஓம் மகா கணேசாய நமः. ஓம் மகா கணேசாய
महागणेशाय नमः। ओम 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 महागणेशाय नमः। மதிப்பிற்குரிய தேவர்களே, உங்கள் அனைவரையும் எனது சுவாமி அசுர அரசன் சிந்து இப்படி சிறையில் அடைத்தது எனக்கு வேதனையாக உள்ளது. அவருடைய இந்த பாவத்தின் காரணமாக அவருடைய வாழ்வில் சங்கடங்கள் வந்து சேரப்போகிறது. தேவி வருணாட்சி, அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் சராசரத்தில் சுபசக்திகள் ஒருபோதும் மன்னிக்காது. ஆனால் எப்பொழுதும் பக்தியும் பூஜையும் செய்வதால் எவ்வளவு தீய செயல்கள் செய்தாலும் புண்ணியமாக மாறிவிடும். அதனால்தான் நான் ஸ்ரீ மகா கணேசரை சரணடைந்தேன். இங்கு வந்தால் நீங்கள் அனைவரும் ஸ்ரீ கணேசரை பிரார்த்திக்கிறீர்கள். அவர்தான் என் சுவாமி செய்த பாவங்களை மன்னித்து அவருக்கு உயிர்தானம் வழங்க வேண்டும். அவசியம் தேவி. சரணமென்று வந்தவர்களை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். ஓம் மகா கணேசாய நமः. மங்களமூர்த்தி கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு. தேவர்களே, சிந்து அசுரனின் அமர அஸ்திரம் காரணமாக உங்கள் அனைத்து திவ்ய சக்திகளும் நஷ்டமாகிவிட்டது. இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் அது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு. துஷ்ட தேவர்களே, உங்களுக்கு என்னுடைய வீரத்தை பற்றியும் நான் பெற்ற வரத்தின் சக்தியை பற்றியும் பயமில்லையா? இப்பொழுது நான் பெற்ற வரத்தின் சக்தியின் மூலம் உங்களை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். எச்சரிக்கிறேன் சிந்து, உன் மரணத்தை நீயே வரவழைத்துக் கொள்ளாதே. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் தேவர்களாகிய நாங்கள் விசேஷ சக்தி பெற்றுள்ளோம். சென்று விடு, திரும்பி சென்று விடு. கௌரி புத்திரனுக்கு உங்களைப் போல் திவ்ய சக்தி தானே இருக்கிறது. ஆனால் என்னிடம் அமரவரம் பெற்ற சக்தி இருக்கிறது. அமரவரம் பெற்ற சிந்துவின் மூலம் தேவர்கள் உங்கள் பெயர் இதிகாசத்தில் அவசியம் இடம்பெறத்தான் போகிறது. அமரவரம் பெற்ற சிந்துவின் அசுர சக்தியின் முன்
தேவர்களும் சுபசக்திகளும் கலங்கி போய்விட்டார்கள். என் தாக்குதலை தாங்கி அவர்களால் உயிர் வாழ முடியாது. எச்சரிக்கிறேன் மயூரீஸ்வரா, உன்னை ஒழித்து கட்டுவதற்காக கைலாயம் வருகிறேன். பகவான் எம்பெருமான், மாதா பார்வதி மற்றும் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். சாம்ப சதாசிவம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு தேவாதி தேவா மகாதேவா, கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசரின் கருணையால் நாங்கள் தேவர்கள் அனைவரும் துஷ்ட சிந்துவின் சிறையிலிருந்து விடுபட்டு விட்டோம். மகாதேவா, இப்பொழுது சிந்துவின் அட்டகாசத்தை ஒழித்து எங்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. எம்பெருமானே, தாங்கள் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு சிந்துவை வதம் செய்ய ஆணை தாருங்கள். சுவாமி, சிந்துவின் வதத்தை தாமதப்படுத்துவது உசிதம் அல்ல. அவன் இன்னும் நீண்ட காலம் உயிரோடு இருந்தால் சராசரத்தில் அனைவரையும் நாசமாக்கிக் கொண்டே இருப்பான். இந்த சராசரத்தில் யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல. அனைத்திலுமே உயர்ந்தவன் இந்த சிந்து மட்டும்தான். இனி இந்த சராசரத்தில் சர்வ சக்தி வாய்ந்த சிந்துதான் அரசாட்சி செய்ய போகிறார். மகா கணேசா, மும்மூர்த்திகளே, 3 தேவிகளின் மீது பக்தி வைத்திருக்கும் அனைத்து பக்தர்களுமே இந்த சிந்துவிற்கு பயந்து நான் எந்த அட்டகாசமும் செய்யாமல் இருக்க அசுர தர்மத்தின்படி என்னைத்தான் வணங்க வேண்டும். இனிமேல் சராசரத்தில் தர்மம் சர்வநாசமாகிவிடும். மூர்க்க சிந்து, சராசரத்தின் தர்மத்தை ஒரு நாளும் சர்வநாசமாக்க முடியாது. ஏனென்றால் தர்மம் தான் சராசரத்தின் உயிர் நாடியே. தர்மமும் சராசரமும் ஒன்றை ஒன்று பிரியாதது. எப்படி தாய் இல்லாமல் மகன் இல்லையோ அப்படி, குரு இல்லாமல் சிஷ்யன் இல்லையோ அப்படி, அதை உன்னால் உணரவே முடியாது. தர்மத்தை நாசம் செய்வதாக கூறி நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாய். என்னை மூடன் என்று அழைக்காத சிறுவா மயூரீஸ்வரா, என்னுடைய அசுர சக்தியின் மூலம் நான் இப்பொழுதே உன்னை அழித்து நாசமாக்கி விடுவேன். வீணாக பேசி நின்று கொண்டு நேரத்தை வீணடிக்காதே சிந்து. நான் இப்பொழுது வேண்டுமென்றால் உன்னை மன்னித்து விடுகிறேன். ஆனால் உன்னுடைய அழிவு விரைவில் நெருங்கிவிட்டது. துஷ்ட சிந்து, உன்னுடைய இந்த அஸ்திரங்களுக்கு பயப்படுவதற்கு வேற அழைப்பார். இந்த மயூரேஸ்வரனிடம் இருந்து நீ ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. பரந்தேவாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் பரந்தேவாய நம. தேவராஜ் இந்திரா, வணங்குகிறேன் கௌரி புத்ரா. தாங்கள் நம்பிக்கையோடு தியானம் செய்த காரணத்தால் தங்களின் சொர்க்கம் தங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகிறது. ஆனால் உண்மையான மனதோடு தாங்கள் ஆராதனையில் ஈடுபட்டதால் தான் தங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மங்களமூர்த்தி கௌரி புத்ரா, உங்கள் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று என் வாழ்க்கை முழுமையடைந்தது. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆனால் வருங்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியம் மற்றும் ஆணவத்தின் முடிவு எப்பொழுதும் நன்மையாக இருக்காது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் இப்பொழுதே நீங்கள் அனைத்து திவ்யலோகங்களுக்கும் செல்ல முடியும்.
सुखदाता